الله الرحمن الرحيم. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. نويت صوم غد عن أداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்து ரமலான் மாதத்து பரலான நோன்பை அதாவாக நாளை நோக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹ்வுக்காக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்வாஹிரீன் வல் முஸ்லிமீன வல் முஃமினீன குல்லிஹிம் அஜ்மாஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் நாம் இன்றைக்கு 15வது தராவியை நிறைவு செய்திருக்கிறோம். சரிதானே? 15 தானே? 14 தெளிவாக தான் இருக்கீங்க. 14வது தராவி முடிச்சிருக்கோம். 17 ஜுஸூக்கள் நிறைவு செய்திருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா மீதமுள்ள எல்லா தராவி தொழுகைகளையும் முழுமையாக நின்று வணங்கி முழுமையாக குர்ஆன் முழுவதையும் கேட்டு மகிழக்கூடிய நற்பாக்கியத்தையும் அதற்குண்டான உடல் வலிமையையும் கைகால் நல் சுரத்தையும் ஈமானிய பலத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான ஆஜத்துகள், தேவைகள், நாட்டு திட்டங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நீண்ட நாள் நம்முடைய கோரிக்கைகளை அல்லாஹ் வெகு சீக்கிரத்தில் நமக்கு சரி செய்து நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் மனிதர்களுடைய கஷ்டங்களை நீக்கி மனிதர்களுக்கு நேர்வழி காட்டி மனிதர்களை நல்வழிப்படுத்தி மனிதர்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்குத்தான் நபிமார்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்தார். அந்த நபிமார்கள் சுமார் 1,25,000த்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார்கள். அதிலே வந்த முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இறுதி தூதர் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமார்களை அல்லாஹ் நேர்வழி காட்டத்தான் அனுப்பி வைத்தான். ஆனால் அந்த நபிமார்களுக்குத்தான் நிறைய சோதனைகளையும் அல்லாஹ் கொடுத்தான். பொதுவாக இன்னைக்கு சோதனைகள் இயல்பாக எல்லாருக்கும் இருக்கு. யாருமே சோதிக்கப்படாத மனிதர்கள் கிடையாது. அப்படி சோதனைகள் நம்மை வந்தடைகிற பொழுது நாம் சந்தோஷம் அடைய வேண்டும். நீங்க அதற்கு இப்படி சொல்றீங்க, சோதனை வரும்போது யாராச்சும் சந்தோஷப்படுவாங்களா? கஷ்டம்தானே படுவாங்க, கவலைதானே படுவாங்க. எனக்கு சோதனை வந்துருச்சேன்னு துக்கத்துல தான் ஆழ்ந்து போவாங்க. நீங்க என்னடா சோதனை வந்தா சந்தோஷப்படுங்கன்னு சொல்றீங்களே, என்னங்க குதர்க்கமா பேசுறீங்கன்னு நீங்க எல்லாம் கேட்கறது என் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஆனால் உண்மையிலேயே சோதனைகள் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு தான் கொடுக்கிறது. ஏன்னா நபிமார்களை நிறைய அல்லாஹ் சோதித்திருக்கிறான் என்றால் நபிமார்கள் அல்லாஹுக்கு ரொம்ப விருப்பமானவர்கள் தானே. அப்போ விருப்பமானவர்களைத்தான் அல்லாஹ் சோதிக்கிறான். அந்த வகையில் பார்க்கிற பொழுது சோதனைகளும் நமக்கு ஒரு சந்தோஷம்தான். எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க, உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதிக்கப்பட்ட நபிமார்களிலேயே அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி. அப்ப ஆயிஷா நாயகி கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எத்தனையோ பல சோதனைகள் நிகழ்ந்திருக்கிறது, மக்காவிலே நிறைய கஷ்டங்களை துன்பங்களை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சோதனை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிற பொழுது கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம் ஆயிஷா, இருக்கிறது. நான் தாயிப் நகரத்திற்கு சென்று இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கிற பொழுது என் மக்களே என்னை பைத்தியக்காரன், சூனியக்காரன் என்று சொல்லி கல்லால் அடித்து என்னை இரத்தக்கரை ஆக்கினார்களே, அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சோதனை என்று சொன்னார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா மனிதர்களுக்கும் சோதனைகள் வருகிறது. அந்த மனிதர்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். யாருக்கு அல்லாஹ் சோதனையை கொடுக்கிறானோ அவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அர்த்தம். யாரு எந்த கஷ்டமும் இல்லாம நல்லா ஜெகபோகமா வாழ்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய விருப்பம் தூரமாக இருக்கிறது என்றுதான் நாம் விளங்க வேண்டும். அந்த வகையிலே
இன்றைக்கு ஓதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நபியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யூனுஸ் நபி சுமார் இந்த உலகத்திலே வந்து பல வருடங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள். 400 வருடம் 500 வருடம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவ்வளோ தூரம் வாழ்ந்தாங்க. வாழ்ந்து இந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள். யாருமே கேட்கவில்லை. ரொம்ப கடுப்பாகி கோபமாகி இந்த ஊரே எனக்கு வேணான்னு விட்டு ஒதுங்கி போனாங்க. போய் ஒரு கப்பலில் ஏறினாங்க. ஒரு கப்பலில் ஏறி பயணம் செய்தார்கள். பயணம் செய்து போகிற பொழுது கப்பலில் கோளாறு ஏற்படுகிறது. இந்த கப்பலிலிருந்து யாராவது ஒருவர் உயிரை தியாகம் செய்து குதித்தால்தான் கப்பல் போகும். இல்லாட்டி கப்பலில் உள்ள மொத்த பேரும் என்ன செஞ்சிடுவோம், மூழ்கிடுவோம் ஒரு அறிவிப்பு வருகிறது. யாரை கடலை தள்ளலாம் அப்படின்னு சொன்னா யாராச்சும் முன் வருவாங்களா? இந்த மதரசாவில் இருக்கிற தொழுதுக்கு உட்கார்ந்து இருக்கிற யாராச்சும் ஒருத்தவங்க வந்து வெளியில போனாதான் இந்த மதரசாவை வந்து பார்க்காதவங்கன்னு சொன்னா யார் வெளியில போவா? எல்லாரும் சேர்ந்து அடுத்து நீங்க கொஞ்சம் போயிடுங்களேன் அப்படிம்பீங்க இல்லையா? யாரும் முன் வர மாட்டோம். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அந்த கப்பலில் இருக்கிறார்கள். யாருன்னு சொல்லிட்டு பேரை குலுக்கி போடுறாங்க. சரி, யாரையாவது ஒருத்தவங்க கடல்ல தள்ளணும், அது யாரை செய்யலாம்னு பேரை குலுக்கி போட்டா முதல் தடவை 2வது தடவை 3வது தடவை யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் பேரே வருது. சரி, ஓகே, யூனுஸ் தூக்கி போட்டுடலான்னு யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை தூக்கி கடல்ல போடுறாங்க. ஏற்கனவே மக்கள் எல்லாம் ஈமான் கொள்ளவில்லைன்னு வெக்ஸாவி தான் அவங்களே போறாங்க. அது ஒரு சோதனை. இன்னொன்னு என்னன்னா, கப்பல்ல இப்படி ஒரு பிரச்சனை, அதுல பார்த்தா அவங்க பேர் தான் வரும். தூக்கி கடல்ல போட்டாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கடலுக்குள்ள போய் விழுறாங்க. கடலுக்குள்ள போய் விழுந்த உடனே ஒரு பெரிய மீன் வந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை முழுகி கொள்ளுது. அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். அதாவது 3 இருள்கள். ஒன்று இரவு நேரம், அது ஒரு இருள். இன்னொன்று கடலினுடைய நடு ஆழம், அது ஒரு இருள். கடலுக்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னா இருட்டா இருக்கும் இல்லையா? எவ்வளவு பெரிய பகல் நேரத்துல போய் கடலுக்குள்ள போய் மூழ்கி பார்த்தா இருட்டா தான் இருக்கும். அப்போ இரவினுடைய ஒரு இருள், கடலினுடைய ஒரு இருள், மீனினுடைய வயிற்றின் ஒரு இருள், இப்படி 3 இருள்களுக்குள் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சிக்கி இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு சோதனை பாருங்க. இப்படி இல்லாம நமக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்துட போறான். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்படி ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான். அந்த சோதனைகளை எப்படி அந்த நபிமார்கள் கையாண்டார்கள் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் தயங்கல. சரி கயிறு, அல்லாஹ் நம்ம இப்படித்தான் நாடி இருக்கிறான், நமக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அப்படியே மீன் வயிற்றுல உட்கார்ந்துக்கிட்டு என்ன ஓதுனாங்க? துவா யூனுஸ். என்னது? இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் அப்படின்னு ஓதுகிட்டே இருந்தாங்க. இந்த திக்ரை தெரியாத யாரும் இருக்க மாட்டார்கள் இல்லையா? பள்ளிவாசல் பக்கமே தொடர்பு இல்லாத வெறும் பேரளவில் முஸ்லீமா இருக்கிற ஒரு மார்க்கமே தெரியாதவங்களுக்கு கூட இந்த திக்ரு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு திக்ர். இந்த திக்ரை அந்த மீன் வயிற்றுக்குள் உட்கார்ந்து ஓதிக்கிட்டே இருந்தாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். என்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான், லவ்லா அன் சப்பிஹூ லலபஸ. அவங்க வந்து அந்த திக்ரை மட்டும் ஓதாமல் இருந்திருந்தால் அந்த மீனுக்கே நாம் யூனுஸை இரையாக்கி கொடுத்திருப்போம். அந்த திக்ரு தான் அவரை பாதுகாத்தது என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லுகிறான். ஆக அப்படிப்பட்ட ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வருகிற பொழுது, சமயம் சோதனை காலம் வருகிற பொழுது பொறுமையாக இருக்க வேண்டும், பொறுமையை கையாள வேண்டும். சில பேர் என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வெக்ஸாகி தற்கொலை பண்ணிக்கிறது. இந்த படிச்ச பட்டதாரிகள் எல்லாம் அந்த மாதிரி செஞ்சிடறாங்க. நல்ல படிச்ச பட்டதாரிகள்லாம் இருப்பாங்க. அப்பா ஏதோ ஒரு வார்த்தை திட்டாருன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் ஃபேன்ல துணியை போட்டு தூக்க மாட்டேன். இப்படிலாம் நிறைய சம்பவங்கள். இதெல்லாம் என்னன்னு சொன்னா, அந்த சோதனை காலங்களில் அந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யணும்னா, பொறுமையை கையாள வேண்டும், அமைதியான நிசப்தமாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் நாம் ருஜுவாகிற பொழுது அல்லாஹ் அந்த சோதனையை நிச்சயமாக நமக்கு மாற்றி தருவான். அப்படித்தான் நபிமார்கள் சோதனைகளின் போது கையாண்ட விதம் அப்படித்தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லி காட்டுவது நமக்குண்டான படிப்பினையாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்ப இந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, புலம்ப கூடாது. ஐயோ அல்லாஹ் என்ன இப்படி ஆக்கிட்டானே, எனக்கு அல்லாஹ் இந்த கொடுத்துட்டானே, அவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு மட்டும் இப்படி வருது, எனக்கு மட்டும் கஷ்டம் வருது, எனக்கு மட்டும், அது என்ன செய்யக்கூடாதுங்க, புலம்ப கூடாது.
அல்லாஹ் ஒரு விஷயத்தை நமக்கு சோதனை, அல்லாட்ட சோதனையை விட்டு பாதுகாப்பு கேட்கணும். ஒவ்வொரு நாளும் சோதனையை விட்டு என்னை பாதுகாத்து ரப்பே, சோதனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ரப்பேன்னு நம்ம அல்லாட்ட கேட்கணும். அதையும் தாண்டி நமக்கு சோதனைகளை அல்லாஹ் கொடுக்கிற பொழுது அதை மிக சுமூகமாக கொடுத்த இறைவனே அதை நமக்கு மாற்றி கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு இந்த திக்ரோடு நாம் என்ன செய்யணுங்க, அல்லாஹ்வை அணுகுகிற பொழுது எப்படிப்பட்ட சோதனைகளையும் அல்லாஹ் நமக்கு மாற்றி கொடுப்பான். அதனால என்ன செஞ்சிடக்கூடாது, மனம் தளர்ந்து விடக்கூடாது, வெக்ஸாகி போயிடக்கூடாது, தேவையில்லாத சிந்தனைகளுக்கு நாம் சென்று விடக்கூடாது. குறிப்பா அந்த டீனேஜ் பிள்ளைகளுக்கு நாம் அதை சொல்லித்தர வேண்டும். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான தருணங்கள், சோதனைகள் வருகிற பொழுது நாம் அதை என்ன செய்யணுங்க, பொறுமையாக கையாள வேண்டும். நபிமார்களை விடவா நாம் சோதிக்கப்பட்டு விட்டோம்? நபிமார்கள் பட்ட சோதனைகளை விடையா நாம கஷ்டப்பட்டுட்டோம் என்று நாம் என்ன செய்யணும், நம் மனதை நாமளே தேற்றிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எப்படிப்பட்ட சோதனையும் நமக்கு அல்லாஹ் மாற்றி கொடுப்பான். ஏனென்றால் அல்லாஹ்வை நாடி இருக்கிற பொழுது அல்லாஹ் நம்மை விரும்பி இருக்கிறான், நம் மீது பாசம் கொண்டிருக்கிறான், நம் மீது நேசம் வைத்திருக்கிறான், அதனால நம்மளை சோதிக்கிறான். இன்னைக்கு சோதிக்கிற இறைவன் நாளைக்கு நமக்கு அந்த சோதனையை நீக்கி வெற்றிகரமான வாழ்க்கையை கொடுப்பான் என்கிற சிந்தனை நமக்கு வர வேண்டும். அந்த சிந்தனை தான் இன்றைக்கு வரைக்கும் பாலஸ்தீன மக்களிடத்துல இருக்குது. எவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்கிறான் யூதர்கள். அவங்களை விடவா நம்ம சோதிக்கப்பட்டுட்டோம்? அவங்க அந்த பலஸ்தீன மக்கள் என்ன சொல்றாங்க, நீங்கள் நாளைக்கு சகருக்கு என்ன, நாம் சகரு சாப்பிடுவதற்கு இறந்திருப்போமா என்று நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் சகருக்கு உயிரோடு இருப்போமா என்பதே எங்களுக்கு சந்தேகமா இருக்குங்க. எப்படிப்பட்ட சோதனை பாருங்க. நீங்க எல்லாம் சகருக்கு எந்திரிச்சு என்ன சாப்பிட போறோம் அப்படின்னு நினைப்புல இருக்கிறீங்க, நாங்க சகருக்கு உயிரோடு இருப்போமா என்பதே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறார்களே. அவ்வளவு பெரிய சோதனைகளையும் அல்லாஹ்வை நாடி நம்பி இருக்கிறார்கள், அந்த ஈமானிய பலத்தோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களை போன்று நாமும் என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அந்த மக்களுக்கான நாம் எல்லாம் துவா செய்யணும். எவ்வளவு உயிர்கள் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும் போது குண்டை போட்டு அவர்களை கொல்லக்கூடிய மோசமான வேலையை இந்த இஸ்ரவேலர்கள் செய்கிறார்கள். நிச்சயமா அல்லாஹ் அவர்களுக்கு தோல்வியை கொடுப்பான், இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுப்பான். ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் நீங்க என்ன செய்யுங்க, அவங்களுக்காண்டி துவா செய்யணும், அந்த மக்களுக்காண்டி துவா செய்யணும். நம் மக்கள், நம் ஈமான்தாரிகள், நமக்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக வேண்டி, பைத்துல் முகத்தஸ்காண்டி போராடக்கூடிய அந்த மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தர வேண்டும் என்று நாம் துவா செய்ய வேண்டும். அவர்களுடைய சோதனைகளை எல்லாம் பார்த்து நாம் என்ன செய்யுங்க, அல்லாஹுக்கு நன்றி செலுத்தணும். நம்ம எல்லாம் அல்லாஹ் எவ்வளவு நல்லா வச்சிருக்கான், நிம்மதியா தொழுதுட்டு, நிம்மதியா சாப்பிட்டுட்டு, நிம்மதியா நோன்பு வச்சுட்டு, நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிபயங்கரமான என்ன நடக்குமோ, எப்ப என்ன நடக்குமோ, எந்த குண்டு வந்து விழுமோ என்கிற அந்த பயத்தோடே அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை கடத்துகிறானே. அப்படிப்பட்ட அந்த சோதனைகள் எல்லாம் நமக்கு கொடுத்தா தாங்க முடியுமான்னு நம்ம யோசிக்கிறோம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சோதனைகள், சின்ன சின்ன சோதனைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் நிச்சயமாக நல்லதொரு வாழ்வை நமக்கு கொடுப்பான் என்கிற நம்பிக்கையோடு எப்படி நபிமார்கள் பயணித்தார்களோ அதுபோன்று நாமும் பயணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஈமானிய வலிமையை, அல்லாஹ்வுடைய சோதனைகளின் போதுண்டான பொறுமையை, அதை நல்ல முறையில் கையாளக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கி தருவானாக. சோதனைகள் இல்லாமல் வாழக்கூடிய நசீபையும் அல்லாஹ் நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتوفنا مع الأبرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد. ربنا رب ارحمهما كما ربيانا صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. وعليكم السلام ورحمة الله تعالى.